அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்த முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த விட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இக்காலகட்டங்களில் குறிப்பா இந்த ஆணி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் ராகுவும் தனஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கிறார். இதனால் இக்காலகட்டங்களில் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். சனி அமர்ந்திருப்பது குரு பகவானுடைய ராசியாக இருப்பதால பெரும்பான்மையான செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்குங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சல் முயற்சியும் தேவைப்பட இருக்குதுங்க. திருமண முயற்சிகளை சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பே வரன் அமையுங்க. அது மட்டும் இல்லாம நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்று குறைய இருக்க பிள்ளை அல்லது பெண் வேலை காரணமாக வெளிநாடு செல்ல வேண்டி இருக்குங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்கள் குடும்ப பிரச்சனை காரணமாக தாய்நாடு வந்து வாய்ப்பு உருவாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசனையர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா சிறு பிரச்சனை ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல ஒரு வரன் அமைந்து திருமணமும் நடைபெற இருக்கு. இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பணிச்சுமையும் பொறுப்புகளிலும் ஓய்வில்லாத உழைப்பும் மனதில் வெறுப்பையும் ஏற்படுத்துங்க. இருந்தாலும் கூட இந்த தருணங்கள்ல மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களுடைய அன்பும் அரவணைப்பும் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்கு. அன்றாட கடமைகள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று பணியாற்றும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் போது அவற்றை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கைகளில் தாங்க இருக்கு. அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. வங்கிகள்ல சலுகைகளும் ஆதரவும் தொழிலில் உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்கு. பண பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. வங்கிகள் உங்களுடைய முயற்சிகளுக்கு எளிதில் சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க. கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரனும் செவ்வாயும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள வாய்ப்புகள் உருவாகுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் சாதகமாக வலம் வருவதால் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. கட்சி பிரமுகர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடுங்க. அதே போல் பாடங்கள்ல கடினமான பகுதிகளை கூட எளிதில் புரிந்து கொள்வீங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் பாடங்கள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளத கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் பெரும்பகுதி செவ்வாயினுடைய ஆதிக்கத்திலும் ஒரு பகுதி சூரியனின் ஆதிக்கத்திலும் திகழ்வதால இக்காலகட்டம் முழுவதுமே நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. ஏனெனில் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரு கிரகங்களும்
சுபபலத்துடன் வலம் வருகின்றன. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிலிருந்து விடுபட்டு நிம்மதி பெறுவதற்கு ஏற்ற ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைகிறதுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான அம்சங்களுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ளவை சுக்கிரனும் செவ்வாயும் மற்றும் சூரியனும். அவர் இம்மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க. திருமண மாலைக்கு கத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வனிதையருக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் வேலை கிடைக்க இருக்கு. வேலை காரணமாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ பிரிந்திருந்த கணவன் மனைவியர் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெறும் தம்பதியர் கூட வழக்கை வாபஸ் பெற்று மீண்டும் ஒற்றுமையுடன் ஒன்று சேர வாய்ப்புள்ளது. கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது. அதிக அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்க. தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு இக்காலகட்ட அதாவது இந்த ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்க உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை சனி மீது பதிவதால் 2ஆம் இடம் புனிதம் அடைகிறதுங்க. 7.5 சனியினுடைய குடும்ப சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுகிறது. எனவே குடும்ப முன்னேற்றம் கொடுங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்கு. கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற இருக்குதுங்க. இடமாற்றம் வீடு மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார நிலை திருப்தி தருங்க. இருப்பினும் 6இல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே நிதானத்துடன் செயல்படுவது என்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வருங்க. உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு உண்டு. தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்குங்க. இடம் பூமி விற்பனையால் நிச்சயம் லாபம் உண்டுங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகல இருக்கு. கடன்கள் வசூலாகி கவலையை போக்குங்க. பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீங்க. நம்பிக்கைகள் நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது திருமணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்குதுங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாட்டிலிருந்து அனுகூல தகவல்கள் கிடைக்க இருக்கு. புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கை கொடுங்க. உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சனி பகவான். உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. மனபயம் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் விரயங்கள் வந்து சேருங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு சனீஸ்வரர் வழிபாடு இக்காலத்தில் உங்களுக்கு தேவை என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. உங்களுடைய ராசிக்கு 4, 8, 11 ஆகிய இடங்கள்ல சனியினுடைய பார்வை பதிகிறது. எனவே இக்காலத்தில் தாயினுடைய உடல் நலம் சீராகுங்க. தனவரவிற்கு பஞ்சமில்லை என்றாலும் விரயங்கள் மிக அதிகமாக இருக்குங்க. வாகன பழுதுகளால் வாட்டம் ஏற்படும். இளைய சகோதரத்தோடு இருந்த நெருக்கம் குறையுங்க. இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்களிலும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் சிறிது நெய் அல்லது எள்ளெண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.